இன்னைக்கு நான் என்னதான் பேசுறேன்னு அடிக்க மாட்டேன். அப்படி பெற்றெடுத்த தாய் தந்தைகள் எப்பேற்பட்ட தெய்வங்கள் ஒரு 40-50 வீடு வீணாயிடுச்சு. 50 வீடு நண்பா, என் தாய் தந்தைகள் பெயர் என்ன? என் தந்தையார் ஸ்ரீமந்த நாராயணன். தந்தையாரோ ஸ்ரீமந்த நாராயணன். என் தாயும் ஸ்ரீமந்த நாராயணன். அடிச்சுனா பல்லு போய் கோளாறு மாட்டேங்க தெரிஞ்சுக்க. இல்ல சடையாண்டி எல்லாம் பார்த்தா பைத்தியக்கார கூதி மாதிரி தெரியுதா? உன்னை பார்த்து தெரியுது எனக்கு அப்படிதான். யார்கிட்ட வந்து நீ கதை விட்டுட்டு இருக்கிற? இந்த காலத்துல வந்து ஒரு ஆணு பொண்ணு கல்யாணம் பண்ணி ஒண்ணு சேர்ந்தாவே குழந்தை போறது கொஞ்சம் சிரமமா இருக்குது. உங்க தாயும் ஸ்ரீமந்த கண்ணை, உங்க தந்தையாரும் ஸ்ரீமந்த கண்ணை. ஒரு ஆணுக்கு நீங்க எப்படி பிறக்க முடியும்? அப்படி ஆணுக்கு ஆணு எப்படி பிறக்க முடியும்? எப்படி பிறக்க முடியும்? ஒரு பெண்ணும் ஆணும் ஒன்னா சேர்ந்தால்தான் பிறக்கும். சபாஸ். ஆணு ஆண் என்று உரைக்கிறாயி, ஆமா, எப்படி பிறக்க முடியும் என்று கேட்கிறார். எப்படி நண்பா, உலகத்தில் முதல் தோன்றியது பெண் தெய்வம். உலகத்தில் முதல் தோன்றியது பெண் தெய்வம். சபாஸ். சரி, பெண்ணால தோன்றிய தெய்வங்கள் 2 ஆண் தெய்வம். யாரு? முதல் முறையாக சிவபெருமான் பிறந்தார். யாரு? சிவபெருமான். உமைதான். பிறகு இரண்டாவது முறையாக ஸ்ரீமந்த நாராயணன் பிறந்தார். யாரு? ஸ்ரீமந்த நாராயணன். சரி நண்பா, பிறக்கும் தருவாயில் என் அத்தை உமா மகேஸ்வரிக்கு என்ன தொழில்? என்ன தொழிலுங்க நண்பா? ஒரு குழந்தை பிறந்தால் அந்த குழந்தைக்கு என்ன தேவைப்படுகிறது? சக்தி. சபாஸ். சரி, அப்படி சக்திக்கு கொடுக்கக்கூடிய தொழில் என் அத்தைக்கு. சரி, ஸ்ரீமந்த நாராயணனுக்கு ஆட்கள் அழைத்தல். ஆட்கள் அழைத்தல். பரமேஸ்வரனுக்கு படைக்கக்கூடிய தொழிப்பு, படைக்கூடிய தொழில். சரி, அப்படி இருக்கும் தருவாயில் ஒரு நாள் ஒரு தினத்தில் சரி இதெல்லாம் அந்த கருவை உருவாக்க வேண்டும் என்று என் தந்தையார் திருப்பாக்கடலில் சென்றார். திருப்பாக்கடலில். சபாஸ். உங்க தந்தையார் சொல்றாரு. யாரு? ஸ்ரீமந்த கண்ணன். ஸ்ரீமந்த நாராயணன். அப்பொழுது போகும் தருவாயில் என் சிவபெருமானாக மைத்துனன் அழைக்கின்றார். எப்படி? தாங்களும் ஒரு கடவுள் தானே? ஆமா. நீ ஏன் கங்கை கரைக்கு போக வேண்டும்? கங்கை கரைக்கு போக வேண்டும். போக வேண்டாம் மைத்துனா என்று அழைப்பு கொடுக்கிறார்.
வந்த உடனே ஆ, மைத்துனா ஆ. என் அழைத்த காரணங்கள் யாது என்று கேட்கிறார். சரி. யாரு? யாருங்க? சிவபெருமாள். ஸ்ரீமந்த நாராயணன் கேட்கிறார். ஆமா, நீ என் அடைக்கலத்தில் இருக்க வேண்டும். உண்மை. எனக்கு தினந்தோறும் ஆ, காலையிலும் மாலையிலும் ஆ, பூஜை செய்வதற்கு ஆ, கங்கைக்கரை சென்று சரி. ஜலம் எடுத்து வர வேண்டும் என்று சிவபெருமான் உரைக்கிறார். சிவபெருமாள் உரைக்கிறார். அந்த வார்த்தையை கேட்ட ஆ, கணாபூதங்கள் இருக்கின்றது. யாரு? கணாபூதங்கள். சிவபெருமான் அடக்கத்தில் சரி. கணாபூதங்கள் வந்து சென்ற உடனே ஆ, என் தந்தையார் ஸ்ரீமந்த நாராயணன் என்ன உரைக்கிறார்? என்ன? என் சிவபெருமானுக்கு ஆ, என் மைத்துனனுக்கு தினந்தோறும் ஆ, காலையில் கடல் சென்று சரி. ஜலம் எடுத்து வர என்று உரைத்து விட்டார். ஆ, அப்பொழுது ம், கணாபூதங்கள் என்ன செல்கிறது? என்ன? கங்கைக்கு ஜலம் எடுத்து போவதற்கு செல்கிறார். செல்கிறார். அந்த கங்கை கரையில் இருக்கக்கூடிய நாகமாகப்பட்டது நாகமாகப்பட்டது அந்த கணாபூதத்தை விடமாட்டுக்குது. உடம்பு தப்புன்னு புடிச்சுக்குது. படையெடுத்து கச்சித்து வருகிறது. படம் எடுத்து செச்சு படம். படையெடுத்து கொத்துறதுக்கு வருது. நண்பா, அப்பொழுது ஆ, ஜலம் எடுக்க முடியவில்லை. உடனடியாக ஆ, அந்த சிவகங்கைகள் ஆ, சிவபெருமானிடம் வருகிறார்கள். சிவபெருமாளிடம். உண்மைதான். சரி. ஏன் சாமி எங்கே? ஆ, கணாபூதங்களே ஆ, ஜலம் எங்க என்று கேட்கிறார் சிவபெருமான். சரி. அந்த கங்கைக்கரை சென்று ஆ, நான் ஜலம் எடுக்கும் தருவாயில் தருவாயில் நாகமாகப்பட்டது எங்களை விடமாட்டுக்குது என்று விடமாட்டேங்குது. சிவபெருமானிடம் உரைக்கிறார்கள். சரி. அப்பொழுது என் தந்தையார் ஸ்ரீமந்த நாராயணனுக்கு கோபங்கள் வந்து விட்டது. கோபங்கள் வந்து விட்டது. நம்ம மைத்துனனுக்கு ஆமா, ஜலம் எடுத்து வரும் தருவாயில் தருவாயில் இந்த கணாபூதங்கள் விடமாட்டிருக்குது என்று தெரிந்து தெரிந்து என் தந்தையாரே ஜலம் எடுத்து வருவதற்கு செல்கிறார். யாரோ உங்க தந்தையார். ஸ்ரீமந்த நாராயணன். சரி. அப்பொழுது ஆ, ஜலம் எடுக்கும் தருவாயில் தருவாயில் என் தந்தையார நாகமாகப்பட்டது கச்சித்து வருகிறது. நாகமாகப்பட்டது கடிக்க வருது. ஆ. சரி. நாகங்களே ஆ, உயிர் மிஞ்சலால் ஆச்சுது, ஆமா, இல்லனால் ஓடிவிடு என்று என் தந்தையார் ஆ, ஸ்ரீமந்த நாராயணன் உரையிட்டார். சரி. என் தந்தையார் பேச்சுக்கு கட்படவில்லை. ஆ, அப்பொழுது என் தந்தையார் என்ன செய்தார்? என்ன? அந்த நாகமாகப்பட்டது ஆ, ஒரே மெரியாக மதிக்கிறார். ஒரே மிதியாக அது பாதாளம் சென்று விட்டது. அந்த நாகம் பாதாளம் சென்றும் ஆ, ஸ்ரீமந்த நாராயணன் விட்டார்களா? விடலையா? விடவில்லை. அப்பயே விட கிடையாது. என் தந்தையார் காலில் இருந்து ஆ, தொப்புள் வரைக்குமே நாகம் சுத்தி கொண்டு வருகிறது. கொப்புள் வரையிலுமே நாகம் சுத்திட்டு வருது. என்னை விட்டுவிடு சாமி, ஆ, எனக்கு தஞ்சம் தஞ்சம். தஞ்சம் என்று ஆ, பாம்பு கச்சித்து வருகிறது. சரி. அப்பொழுது ஆ, என் தந்தையார் என்ன செய்தார்? என்ன? 2011 வருடமாக திருப்பாக்கடலிலே ஆ, பாம்பல் மேல் படித்துக் கொண்டிருந்தார் யாரோ உங்க தந்தையார். ஸ்ரீமந்த நாராயணன். ஸ்ரீமந்த நாராயணன். ஏ சாமி, ஆ. நீங்க சொல்றது ரைட்டு. ஆ, உங்க தந்தையார் வந்து 2011 வருடம் இந்த நடுக்கடல்லயே ஆ. ஆலையில மேல பள்ளி கொண்டு உங்க தந்தையார் இருக்கிறாருன்னு சொல்றீங்க. உங்க தந்தையார் வந்து ஆ. சோத்துக்கு என்ன சாமி பண்ண அப்படி? என் தந்தையார் ஆ, சோறு தீபங்கள் கிடையாது. கிடையாது. அவங்கள் உடல் உருவே சாப்பாடு. அடா, உடல் உருவே சாப்பாடு. உண்மைதான். சரி. இன்று முதலும் ஆ, என்று முதலும் ஆ, நிச்சயமாக கடவுளுக்கு ஆ, நித்திரை கிடையாது. தூக்கம் கிடையாது. சபாஸ். சரி. ஆண் பொண்ணு சுகமும் கிடையாது. ஆண் பெண் சுகமும் கிடையாது. அவங்க நினைத்தால் சாப்பிடுவார்கள், ஆ, நினைக்காது விட்டால் அந்த ஜலத்தை அறிந்து கூட இருப்பார்கள். ஆ, ஏன்னா அவங்களே கடவுள் ஆச்சுது. உண்மை. அதை போல் ஆ, 2011 வருடமாக ஆ, பாம்பின் மேல் பள்ளி கொண்டிருந்தார். சரி. அப்பொழுது ஆ, என் தந்தையார் என்ன செய்தார்? என்ன? உறங்கிக் கொண்டிருக்கும் தருவாயில் தருவாயில் ஒரு தண்ணி ஆகப்பட்டது ஒரே இடத்தில் ஒரே நீண்ட நாட்களாக தண்ணி எங்கும் செல்லாது என்றால் அந்த தண்ணி என்ன கலர்ல மாறும்? சாமி, அந்த தண்ணி வந்து பசியாருன்னு பாசம் முடிச்சு போய் கிடக்கும். சபாஸ். அப்படி பாசம் பிடித்து ஆ, என் தந்தையார் தொப்புள் வழி வரைக்கும் சரி. நாராயணன் தொப்புள் வரி வரைக்கும் தண்ணி பிடித்து விட்டது. தண்ணி பிடித்து விட்டது. அந்த தூசி துரும்புகள் ஒன்றாக சேர்ந்து ஆ, அந்த உந்தி கமலம் என்று சொல்லக்கூடிய தொப்புள் வழியாக தொப்புள் வழியாக தூசி துரும்புகள் ஒன்றாக சேர்ந்து சேர்ந்து அது பாசம் பிடித்து பாசம் பிடித்து அதிலிருந்து ஒரு கொடி ஓடினது. ஒரு கொடி ஓடியது. அந்த கொடி என்ன? என்னங்க? தாம்பர தடாகம். அட, தாமரை தடாகம். அந்த தடாகத்தில் ஒரு பூ மலர்ந்தது. ஒரு பூ மலர்ந்தது. அந்த பூ புஷ்பங்கள் வெடித்து பிடித்து நான் பிறந்தேன். அந்த தாமரை கொடியின் வழியாகத்தான் நீங்க பிறக்குறீங்க. சபாஸ். சரி. அப்பொழுது ஆ, அந்த தாம்பர தடாகத்தில் நான் பிறந்ததுனால ஆ, எனக்கு அங்க ஒரு பெயர் உண்டு. எப்படி? தாம்பர தடாகத்தில் ஆ, நான் பிறந்ததுனால தாம்பரை மலவாசன். அட, தாமரை மலர்வாசன் ஆ, அப்படி என்ற ஒரு பெயர். ஆ, சரிங்க. அப்படி இருந்தாலும் இந்த பிரம்மதேவ மன்னன்
ஆண்டு வரக்கூடிய சாம்ராஜ்யம் என்ன? எத்தனை பேர் பிறந்தீங்க? நண்பா, ஓய் அப்படி நான் பிறந்திட்ட போதிலும் நான் இருக்கக்கூடிய இருப்பிடம் எங்கே? எந்த நாட்டில் வாழ்ந்து வருகிறேன்? சொல்லுங்க. அந்த காலத்து பெரிய மனுஷர் பேசிக்குவாங்க. ஏண்டா ஒரு நிகழ்ச்சி விட்டா நல்லா இருக்கும், நிறைய பசங்களா ஒரு நிகழ்ச்சி விட்டா நல்லா இருக்கும், ஒரு டிராமா விட்டா நல்லா இருக்கும், ஒரு நையாண்டி விட்டா நல்லா இருக்கும், இந்த கூத்துலாம் போய் எந்த நாய்டா பாக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம கூத்தையும் பாக்குறதுக்கு ஒரு வெள்ளை நாய் வந்துட்டு ஓடுது. அப்படி போடணும். ஆமாங்க, நம்ம குத்தி இந்த நாய் பாக்குது. வயிற்றுக்கு சோறு தின்னுட்டா போதாது, அடிக்கடி மூளைக்கு வேலை கொடுக்கணும். காசுக்குன்னா அப்புறமேட்டு கொலை கொலைன்னு போயிடும். நண்பா, நான் இருக்கக்கூடிய இருப்பிடம் இங்கே சீலநாயக்கனூர் பக்கத்துல தான், 1 கிலோமீட்டர். என் நாடோ 56 தேசத்திலே உருவப்பட்ட நாடு. என் நாடோ சத்தியலோகம். இருங்க, மத்தாளக்காருக்கு ரொம்ப நடுக்கெடுக்குதா. அக்கோ டீ கடைக்காரு கோய் 10 பேத்துக்கு டீ கொடுங்க. ஸ்பெஷலா எனக்கு மட்டும் ஒரு ஹார்லிக்ஸ். பால்டேரா? நான் உங்களெல்லாம் கொல்லாமே நான் செத்து போயிடுறேங்க. அது ஆயாலே என் தங்கச்சி உனக்கு தெரியாது. கம்முன்று
இல்ல அவங்க முனிப்படி வந்து வேண்டுதல் வச்சுக்கிறாங்க. அதுவும் உனக்கு தெரியல. ஆனா முனிப்படிக்கு வேண்டுதல் வச்சு ஏதோ ஒரு கிடையை வெட்டுறேன், ஏதோ ஒரு கோழி இருக்கிறேன், ஒரு மணி தட்டு எடுத்து வைக்கிறேன், ஒரு சூளா ஏதோ ஒரு வேலை வாங்கி வைக்கிறேன், அப்படி எல்லாம் வேண்டுதல் வைப்பாங்க. இவங்க எப்படி போன வருஷம் பொங்கலும் போது அடுத்த வருஷம் வந்து இப்படி சக்தி நாடக சபாக்க கூத்து கொடுத்து கூத்து வந்து ஆடுவாங்க. எங்களால கூத்து உக்காந்துட்டு பார்க்க முடியலனாவும் நீங்க வந்து கூத்தாட்டும் நாங்க விடிய விடிய நாங்க கொச்சை காட்டிட்டே தூங்குறோம். ஏண்டா பனி பெயர் காரணத்தினால எல்லாம் போயிட்டாங்க. இதே சித்திரை மாசத்துல சரி இதே கூத்துங்க நடக்கும். ஆமா அன்னைக்கு கொண்டு வர கூட்டத்தை இந்த காடை பிடிக்கிறது அவ்வளவு ஆளுங்க வந்துருவாங்க. அப்ப குளிர் காலம் கிடையாது. ஆடுறவங்க குதிக்கிறவங்க நம்மளுக்கே குளிர் தாங்க முடியல. ஆமா அவங்க உட்காந்துக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? சரி 56 தேசத்திலே உரிமைப்பட்ட நாடு என் நாடோ சத்தியலோகம். சாமி இந்த சத்தியலோகத்தில் நீங்க வாழ்ந்து வந்தாலும் சதுர்முகம் அடுத்த பிரம்மதேவ மன்னன் எப்பேற்பட்டவரு எப்படி எப்படியே இருப்பாரு. எப்படி எப்படி இருப்பாரு? ஆமாங்க ஒரு அழகு அழகு. ஏங்க இப்படி வந்து நீங்க வந்து கட்டில ராமம் போட்டுட்டு கையில பட்டையை போட்டுட்டு இப்படி சடமுடி சென்னையாச்சு மாதிரி இருக்கிறீங்களே. அப்படி பிரம்மதேவனா இருப்பினும் என் நாடோ சத்தியலோகம். அப்படி சத்தியலோகத்தில் வாழ்ந்திருந்தாலும் இன்று தினமாக நான் மாலையிட்ட தேவி யாரு? கல்யாணம் ஆகி போச்சா? அன்புக்கு பண்புக்கு பாசத்தோடு அழகு வாய்ந்த மங்கை நம்ம பொண்டாட்டி யாருங்க? கலைவாணி. அது உம்மொண்டாட்டி இல்ல, உங்க பொண்டாட்டி. கல்வியை ஓதி கொடுக்கக்கூடிய கலைவாணியை திருமணம் செய்து 3 பிள்ளைகளை பெற்றெடுத்தேன். 3 பேருக்கு விட்ட தக்கன் தரணியன் நாரதன் 3 பிள்ளைகளை பெற்றெடுத்து ஒரு பிரம்மதேவன் ஒரு கடவுளுக்கு ஒப்பாகிய ஆமா திருமுறத்தில் ஒருவராகிய என் பெயர் பிரம்மதேவன். ஆமா நான் கடவுளா இருந்தாலும் ஆமா நான் ஏன் மயில் தொகை அணிய வேண்டும்? மயில் தொகை அணிந்து இருக்கக்கூடிய காரணங்கள் என்ன நண்பா? ஓய் என் தந்தையார் ஸ்ரீமந்த நாராயணனுக்கும் எனக்குமே சண்டை வந்து விட்டது. என்ன படைக்கப்பட்ட தெய்வம் ஸ்ரீமந்த நாராயணன் தானே. ஆமா ஒரு மகனை ஒரு தந்தையார் ஏன் எதற்காக பெற்றெடுக்க வேண்டும்? சுவாமி தந்தையார் இறந்த பிறகு இந்த மண்ணில் ஆள்வதற்கு மகன் வேணும், மணி ஆள்வதற்கு ஒரு பெண் குழந்தை வேண்டும் என்றுதான் தந்தையார் விற்பனை செய்கிறார். சரி எனக்கு ஒரு நிர்பந்தனை. எப்படிங்க? உலகத்தில் முதல் தெய்வம் நானாத்தான் இருக்க வேண்டும். அப்படி என்று நான் ஓதினேன். உங்க மனசுல ஒரு நிதி. சரி என் தந்தையார் ஸ்ரீமந்த நாராயணன் என்னை தவிர இந்த உலகத்தில் கடவுள் இருக்கக்கூடாது, அப்படி இருந்தால் விட மாட்டேன். கடவுள் யாருமே கிடையாது என் தந்தையார் சொல்கிறார். நான் தான் முதல் கடவுள், உங்க தந்தையார் சொல்றாரு. இருவருக்கும் சரியான வாக்குவாதங்கள் சண்டை ஏற்பட்டது. அப்பனுக்கும் மகனுக்குமே வாக்குவாதம் ஏற்படுது. சபாஸ். சரி அப்பொழுது நாங்கள் இருவரும் சண்டை செய்யும் தருவாயில் என் மாமனாக வழங்கக்கூடிய சிவபெருமான் வருகிறார். சிவபெருமான் இருவர் இடத்தில் வருகிறார். மைதுனா பிரம்மதேவ மன்னனே ஏன் இருவரும் சண்டை செய்து கொண்டிருக்கிறார் என்று சிவபெருமான் கேட்கிறார். அப்பொழுது என் தந்தையார் என்ன சொல்கிறார்? என்ன? இந்த உலகத்தில் முதல் தெய்வம் நானாத்தான் இருக்க வேண்டும் என்று கூறுகிறார். நானும் அதே கூறினேன். அப்பொழுது சிவபெருமான் இருவரும் சண்டை செய்ய வேண்டாம், என்னோட ஜடாமுடியும் பாதத்தையும் யார் முன்பதாக பார்த்து வருகிறார்களோ அவங்களே உலகத்தில் முதல் தெய்வம் பெறட்டும் என்று உரைக்கிறார். யாரு? உங்க மாமா சிவபெருமான். சபாஸ். சரி அந்த வார்த்தை கேட்டு நான் எங்க செல்லினேன்? எங்கே? அன்னப்பச்சி வாகனமேறி ஆகாய மார்க்கமாக போய் கொண்டிருக்கிறேன். ஆகாய மார்க்கமாக நீங்க போறீங்க? எதுக்கு போறோம்? யாரு? முதல் கடவுள் நாம தானே வர வாங்கறதுக்கு. யாரை பார்க்கணும்? சிவபெருமானோட பாத சிரத்தை பார்க்க. சிரத்தை பார்த்தறலாம்டா. அங்க எதுக்கு போயிட்டு இருக்கீங்க? இல்லைங்க, சிவபெருமானோட தலையும் பாதத்தையும் யாரு பாக்குறாங்க? ஜடாமுடியை பார்க்க வேண்டும். ஆமா. அப்படி என்று நான் அன்னப்பச்சி வாகனமாக ஆகாய மார்க்கமாக போய் கொண்டிருக்கின்றேன். என் தந்தையார் ஸ்ரீமந்த நாராயணன் என்ன செய்கிறார்? என்ன? பன்றியாக ரூபம் கொண்டு பாதாளத்தை தோண்டி கீழே செல்கிறார். யாரு? உங்க தந்தையாரு ஸ்ரீமந்த நாராயணன். அப்பொழுது பாதத்தில் போய் விழுகிற பொழுது என் தந்தையார் ஸ்ரீமந்த நாராயணன், ஆஹா மைத்துனா, நீயும் ஒரு கடவுள் தானே, என் பாதத்தை பிடிக்கலாம் என்று குமிந்து என் தந்தையாரை தூக்கிறார். அப்பொழுது ஜடாமுடியும் பாதத்தையும் பார்த்தது யாரு? யாருங்க? என் தந்தையார். உங்க தந்தையார் வந்து ஸ்ரீமந்த கண்ணன். சபாஸ். சரி. நான் என்ன செய்தேன்? ஆகாய மார்க்கமாக போக முடியவில்லை. ஆகாய மார்க்கமாக தாளாங்கண்ணியானவள் ஒரு பெண் பூலோகம் வந்து கொண்டிருக்கிறார். எங்கிருந்து? ஆகாயத்திலிருந்து பூலோகத்துக்கு வரா. யாரு? தாளாங்கண்ணி. என்னை சந்தித்தாள். ஆஹா சாமி,
அன்னப்பசி வாகனம் ஏறி ஆகாய மார்க்கமாக வந்து கொண்டிருக்கிறாயே, வந்து கொண்டிருக்கிறீர்களே. என்ன காரணம் என்று கேட்கிறார். ஆ, அப்பொழுது ஆ. தாளாங்கண்ணி இடத்தில் நான் எடுத்து உரைக்கின்றேன். எப்படி? பெண்ணே, என் தந்தையார் எனக்கும் ஆ, சண்டை வந்து விட்டது. சரி. இருவருக்கும் ஆ, ஜடாமுடியை பார்க்க வேண்டும் அப்படி என்று ஆவலோட போய் கொண்டிருக்கின்றேன். என்று தருவாயில் தருவாயில் சாமி, ஆ, இன்னும் நீ எவ்வளவு தூரம் செல்லினாலும் போக முடியாது. போக முடியாது. மேலே இருந்து ஆ, விழுந்தால் இருந்தால் உன் உயிர் தாங்குமா? உயிர் தாங்காது. வந்து விடு என்று உரைக்கிறார். தாளாங்கண்ணியானவளை, ஆ, அப்படி நான் உன்னோட வரணும் என்றால் என்னவென்றால் நீ ஒரு பொய்ச்சாட்சி சொல்ல வேண்டும். யாரு நீங்க சொல்றீங்க? தாளாங்கண்ணி எடுத்து தாளாங்கண்ணி இடத்தில் நான் எடுத்து உரைக்கின்றேன். எப்படி போய்? சிவபெருமான் ஜடாமுடியும் பாதத்தையும் பார்த்தது பிரம்மதேவன் தான் என்று ஒரு பைச்சாட்சி சொன்னால் போதும் என்று சரி. தாளாங்கண்ணி இடத்தில் கேட்கும் தருவாயில் தருவாயில் சொல்கிறேன் என்று ஒப்புக்கொள்ளார். ஆ, யாரு? தாளாங்கண்ணியானவர். தாளாங்கண்ணியானவள். இருவர்களும் வந்தோம். ஆ, சிவபெருமானிடம் நின்றோம். சரி. என் தந்தையாரு நின்று கொண்டிருக்கிறார். ஆ, மைத்துனா, ஆ, சிவபெருமானோட ஜடாமுடிய பாதத்தையும் ஆ, பார்த்தியா ஆ, அப்படி என்று கேட்கிறார். சரி. மாமா, ஆ, உன் ஜடாமுடி பாதத்தை நான் தான் பார்த்தேன். நான் தான் பார்த்தேன். இதற்கு சாட்சி தாளாங்கண்ணியானவள் இதுக்கு இருக்கின்றார். சாட்சியானவள் தாளாங்கண்ணி. அப்படி என்று கேட்கும் தருவாயில் ஆ, தாளாங்கண்ணியானவள் ஆ, சிவபெருமான் ஜடாமுடியும் பாதத்தையும் பார்த்தது பிரம்மதேவன் தான் உரைத்து விட்டார். சரி. அப்பொழுது என் தந்தையாருக்கு கோபங்கள் வந்து விட்டதுரா. யாரு? உங்க தந்தையார் ஸ்ரீமந்த கண்ணனுக்கு கோவம் வந்துருச்சு. ஸ்ரீமந்த நாராயணனுக்கு கோபங்கள் வந்து விட்டது. சரி. அப்பொழுது என் தந்தையார் என்ன செய்கிறார்? என்ன? எப்பொழுது தாளாங்கண்ணி ஆ, சிவபெருமான் ஜடாமுடியும் பாதத்தையும் ஆ, பிரம்மதேவன் தான் பார்த்தார் என்று உரைத்தியோ, சரி. இன்று முதல் ஆ, நீ தாளாங்கண்ணிய இருக்கவே ஆ, தாளாம் பூவாக போவடி சாபத்தை மல் தள்ளித்து விட்டார். சரி. சாபத்தை பெற்ற தாளாங்கண்ணி ஆனவள் ஆ, எப்படி ஒரு சாபம்? கன்னி பெண்ணா இருந்தவள் ஆமா, பூவா மாறிவிட்டாள். பூவா மாறிவிட்டாள். எப்படி சாபங்க? அந்த பூவுக்கு ஆ, என் சிவபெருமான் சாபம் அளிக்கிறார். எப்படி சாபம் கொடுக்கறாங்க? இந்த பூவாகப்பட்டது ஆ, எந்த தெய்வத்துக்கும் உகந்த கூடாது, முடி சாபத்தை என்று அழைக்கிறார். யாரு? சிவபெருமாள் வந்து இந்த தாளாங்கண்ணிக்கு இப்படி சாபம் கொடுக்கறாரு. சபாஸ். இந்த பூ வந்து எந்த கோயிலுக்குமே உபயோகப்படுத்தக்கூடாது. உபயோகப்படுத்தக்கூடாது என்று. சரி. அப்பொழுது இந்த பிரம்மதேவனை ஆ, ஆபத்தை காக்க வேண்டும் என்று அவளோட இந்த தாளாங்கண்ணியை சாபத்தை தனித்து விட்டார்கள் என்று எனக்கு வந்ததுரா வந்தது. என்ன பிரியா? ஏய், கோபங்கள். கோபங்கள் இந்த மும்மூர்த்தி தேவர்களும் யாரும் கடவுள் இருக்கக்கூடாது. இருக்கக்கூடாது. கடவுள் நாமளாதான் இருக்க வேண்டும். நானே தான் கடவுளே. அப்படி என்று சரி. முருகப்பெருமானிடம் சென்றேன். முருக பெருமாளிடம் எதற்கு சென்றேன்? எதற்கு சாமி? உன்னுடைய வாகனத்தை ஆ, எனக்கு அனுப்பு. உன்னுடைய வாகனத்தை வந்து எனக்கு அனுப்பு. உன் வாகனமாக அணிந்து ஆ, நான் உன் தந்தையார கோரி தவங்கள் இருக்க வேண்டும். சரி. எனக்கு மீண்டும் காட்சியளிக்க வேண்டும் என்று. மீண்டும் காட்சி அளிக்க வேண்டும் என்று. அப்பொழுது ஆ, முருகப்பெருமான் உரைத்தார். சரி. எப்படி? என்னோட வாகனம் என்பது என்ன அருகாமல் இருக்கின்றது. ஆ, என் வாகனத்தில் இருக்கும் மயில் தோகை கொடுக்கின்றேன். மயில் தொகை. கட்டுக்கட்டா நீர் இருந்து காயுடைய மேல் தெரித்து ஆ, அரகரா சிவனே என்று சரி. தவத்தில் இரு. என் தந்தையார் உன் தவத்தை மெத்தித்து சரி. வரம் கொடுப்பார் என்று உரைக்கிறார். சரிங்க. அந்த வார்த்தை கேட்டு ஆ, நான் என்ன செய்ய வேண்டும்? என்ன? மீண்டும் சிவபெருமானை கோரி தவங்கள் இருக்க வேண்டும். சரி. நான் எதற்காக தவம் இருக்க வேண்டும்? எதற்காக சுவாமி? கடவுள் வரம் வாங்குறதுக்கு. கடவுள் நானே நாம தான். இருக்க வேண்டும். என்ன தவிர யாரும் இருக்க உலகத்தில் நாம தான் முதல் கடவுளா இருக்க வேண்டும். தவத்துக்கு போறீங்க. இப்பொழுது எங்க செல்ல வேண்டும்? எங்கே? தவத்துக்கு போகணும். தவங்கள் செல்ல வேண்டும். புறப்பட்டு போகலாம். கங்காதரா 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 ஓ கங்காதரா கங்காதரா கிரிவாசா சுமதம் பரவனே கனகரி திலாரி விமலேசா ஓ விமலேசா சுமதம் பரவனே
அரகண மகதேவா. ஓ மரகட மகாதேவா. அடியே அக்கா அக்கா சொல்லு பாப்பா. அக்கா இதோ பூலோகத்துக்கு வந்து விட்டோம். பிரம்மதேவனாகப்பட்டவன் தவத்தில் இருக்கிறான். ஆமா. இந்திரனாகப்பட்டவன் நம்மளுக்கு எப்படி வாக்கு கொடுத்திருக்கிறார்? தவத்தை கழிக்க வேண்டும். தவத்தை கழிக்க வேண்டும். ஓம் நமச்சிவாய நமக. இவன் என்னடி இளச்சவாயன்னு இருக்கிறான். தென்னையில கடந்தாங்கிறான், இளச்சவாயங்கிறான், புலச்சனாருங்கிறான். சிவபெருமானி இந்த பிரமதேவனை கச்சித்து என்ன ஆண்டவனை காக்க வேண்டும். காத்துக்கிட்டு தானே இவன் என்னடி இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறான்? இங்க பாரு, நம்ம தவத்தை சரி நாம இவன் தவத்தை கழிக்கணும். நம்மளத காட்டணும். காட்டுல நம்மளத காட்டுல பிரம்மதேவன் நம்மளத பார்த்துட்டு தவத்தை கழிக்கணும். கலைக்கலாம் கலக்கலாமா? போன மாசம் தானே கழிச்சிட்டு வந்த. என்னத்த ஓம் நமச்சிவாய நமக. சித்தாட கட்டிக்கிட்டு சிங்கார பண்ணிக்கிட்டு மத்தாப்பு நமச்சிவாய நமக. கௌரி மனோகரா. இவன் ஏடி கபரி மாவனமாகறான். கபரி திருநீலகண்டா ஐயனி ஜாத்தனையா கடந்த ஊடுல முக்கன் படித்த பரமேஸ்வரா. எங்க முக்கற முந்தி தவங்கள் வேண்டும் கடவுளே. எங்க உங்க மொட்டையும் முந்தி தவந்தாப்புல அடியே என்னது காட்டலை. என்னது பார்த்தே அவன் மயங்களடி. சரி ஒன்னது காட்டுறியா? என்னது காட்டுட்டா? ஒன்னது காட்டு. என்னது காட்டவா? காட்டடி சீக்கிரம். மாறாப்பு செலுக்குள்ள மணலண்டு விளையாடுது. ஐயா மணலண்டு விளையாடுது. ஐயா மண பிடிப்பது போது
தங்கச்சி எனக்கு தெரிஞ்சு போச்சு ஓ அக்கா எனக்கு தெரிஞ்சு போச்சு என்னத்து தெரிஞ்சு இவனுக்கு புஞ்சில் ஏட்டுக்குது புஞ்சில் எடுத்து நடிக்கிறேன் அப்படி இப்படி சொல்லாத மொட்டை முடி போய் பெருசா வச்சிருக்கிறான் ஓம் நமச்சிவாய நமக மொட்டை முடி போய் பெருசா வச்சிருக்கிறான் நீ பாத்தியா ஆமா பாரு இவன் என்னடி எதுக்குமே பயப்பட மாட்டேங்கிறா சும்மா இளச்சவாயா இப்ப காட்டுண்டி என்ன என்னத காட்டுண்டி காட்டு பார்க்கலாம் காட்டுடா காட்டு ஏ ராஜா வருவார்